பண்ணிருந்தான். நான் சொல்றது கேளு. நான் உனக்கு அந்த சீனை நான் இப்ப ஸ்டேஜ் பண்ணி கேட்டுறேன். ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, பதில் சொல்ல விடுவீங்களா இல்லையா? ஜனநாயகமே உங்களுக்கு கிடையாதா? இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். எப்பா லப 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 லபன்னு பேசினீங்களா? கொஞ்ச இருங்கடா. இல்ல என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. இது வரைக்கும் நான் தான் இப்படி எல்லாருக்கும் பண்ணிருக்கேன். எனக்கு இன்னைக்கு பண்ணிட்டாங்க. நீ ஜனநாயக நாடு, எல்லாரும் பேச பண்ணி காட்ட போறீங்க. அதாவது வந்துட்டு அதாவது எப்படின்னா உங்க கோரிக்கை என்ன அது அப்படிங்கறத வந்து அது யோசிச்சு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐயோ நீங்க யோசிச்சு முடிவு, ஆனா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது அந்த இதுக்கு என்ன சீன் என்ன தேவையில்லைங்கிற நீ மாலுக்குள்ள எப்படி மாஸ் காட்ட சொல்றேன்? மாலுக்குள்ள அது மயிறு தெரியலன்னா எதுக்கு அந்த கதையை எழுதுறதான்? அதுக்கு முடிவு வரும். சஞ்சய் ப்ரோ அவர் சூப்பரா நீங்க எவ்வளவு நேரம் வேணா டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு அது தேவையில்ல. நீங்க என்னமோ சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க நீங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆமா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அந்த டயலாக் கல்ட் டயலாக் ப்ரோ. மினி கூப்பர் கார் மயிர 3rd ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோருக்கு பறக்க விடுறீல, எனக்கு அதுதான் வலி. அதுதான் சொல்றேன், அந்த டயலாக பேஸ் பண்ணான்னு சொல்றேன். நான் அப்படி சொல்ல டயலாக்னா அத மீன் பண்ணல. ஒரே நிமிஷம், நான் இன்னொரு சீன் சொல்றேன். அதே இதுல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையை வெட்டிட்டு லாங் ஷாட் ஒண்ணு காட்டுவானுங்களா, அவர் நின்று பாருல அந்த இது கிளாஸ் வெளியே காட்டுவாங்க. அங்க நீங்க இன்டர்வல் பேக் வச்சீங்கன்னா மாசா இருந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சீனை காட்டிட்டு காரை பறக்க விட்டீங்கன்னா நியாயமா இது சொல்லுங்க? ப்ரோ அதெல்லாம் ஓகே ப்ரோ, காரை பறக்க விட்டதுல க்ளவுனிசம் ப்ரோ. அவர் வில்லனா கூட ஓகே, காரை பறக்க விட்டதுல க்ளவுனிசம். மாஸ்டர் இன்ட்ரோ பிளாக், பீஸ்ட் இன்ட்ரோ பிளாக் கூட இல்ல இல்ல அது ரெண்டுமே நம்ம படம் தான். அதாவது எப்படின்னா நான் இந்த டயலாக வந்துட்டு நீங்க இந்த டயலாக வச்சான் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்காக நான் சொல்றேன். இல்ல காரை பறக்கூட்டது எனக்கு நல்லாதான்ப்பா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மினி கூப்பர்னாலதான் அது காம்பாக்டா பறக்க முடியும். அது எனக்கு பிடிச்சிருந்தது. முருகதாஸ் தர்பார் ஃபிளாப் கொடுத்துட்டு வந்து சேலரி குறைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? பட்ஜெட் கோவிட் டைம் மாதிரி நாதாரி பீஸ்ட் கொடுப்பானா அவன்? செய்யது ப்ரோ கேளுங்க ப்ரோ, முருகதாஸ் எடுக்கலன்னு இருங்க. நீங்க மாஸ்டர் இன்ட்ரோல் பிளாக் பத்தி பேசணும்னால நான் சொல்றேன். அது வந்துட்டு இந்த கை முட்டியை வந்து மேல வர தண்ணி கிளீன் பண்ணிட்டு இருப்பான். மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த ஓடுல இருந்து ஒழுகும். அப்ப என்ன பண்ணுவான்னா கை முட்டி ஃபுல்லா ரத்தமா இருக்கும், கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் அந்த ஆளு காலால அட்டெண்ட் பண்ணுவாரு போன. சச்சின் அது ஒரு நிமிஷம் அந்த இன்ட்ரோல வரும்போது தியேட்டர் சவுண்ட் கேட்டிருக்கியா? அது மாஸ்டர் வரும்போது இந்த இன்ட்ரோல் வரும்போது சையத் ப்ரோ அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து கோட்டல் இன்ட்ரோல் பிளாக். அந்த இன்ட்ரோல் ஆமா சச்சின் அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது வந்து விஜய் சேதுபதி இம்ப்ரவைஸ் பண்ணாத சீன் ஆக்சுவலி. ஆமா தெரியும் எல்லாருக்கும் தெரியும். இல்ல மாஸ்டர் இன்ட்ரோல் பிளாக்க பத்தி நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாஸ்டர் இன்ட்ரோல் பிளாக்க பத்தி யாராவது குறை சொன்னாங்களா? அதுக்கே ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. மாஸ்டர் இன்ட்ரோல் பிளாக்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க, டீகோடிங் பண்ணுங்க. நான் எங்கயாவது கேட்டேனா? மாஸ்டர் நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? நீங்க மாஸ்டர் சீன் பை சீன் டீகோட் பண்ணணுமா? ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஷார்ட் பை ஷார்ட், ஷார்ட் டிவிஷன் சொல்லட்டுமா? ஸ்டோரி போர்ட் போடட்டுமா மாஸ்டருக்கு? என்கிட்ட வந்து மாஸ்டருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. Don't teach your father how to fuck. Okay. மனுஷன் வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எனக்கு? Don't teach your father how to fuck. ஒரே நிமிஷம், யாரு கம்பேரிசன் எடுத்தோம்னா நான் சொல்றேன். நீங்க எடுத்துட்டு வந்தீங்க சையத் ப்ரோ, நாங்க எடுத்துட்டு வரல.
இல்லடா செஞ்சு அந்த ஹைலைட் என்னன்னா அவன் ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டான். ஆமா அப்ப இந்த ஆள் அதுக்கு மேல ஒண்ணு ஏறி சொல்லணும், என்ன சொல்ல போறாருன்னு பதட்டத்திலேயே வச்சு அந்த ஆள் அடிப்பாரு பாக்கணும், வெயிட் பண்றாங்க. நான் வரேன்டா. அது தேட்டர் தெரு அப்ப அணி சும்மா இறக்கிருப்பா பாரு. கீழே அந்த ரூஃப வந்து கீழே இறக்குவாங்க, பிரிங் டவுன் த ரூஃப்னு வாங்க. தேட்டரே கேட்டா நான் லியோவோட மாஸ்டரோட இன்டர்வல் பிளாக் தான்டா எனக்கு பிடிச்சிருக்கும். நான் இல்ல ஆனா சச்சின் இல்ல லியோ இன்டர்வல் பிளாக்ல கோட்டு, லியோ இன்டர்வல் பிளாக் வந்து தாறுமாறு வேற லெவல். அது இல்ல சைன் ப்ரோ, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான்லாம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இமிகிரேஷன் அது நின்று ஓகேமா. வெளியே எல்லா இப்போ நான் சொல்றேன் அவன் கார்ல வைக்காம தனியாவே பேசிட்டு இருக்கியாடா சாமி. ஜாவிது நீ யாரு? தலவாணி கிட்ட பேசிட்டு இருக்கிறியா? தலவாணி கிட்ட பேசிட்டு நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறம்மா கண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எனக்கு லியோவோட மாஸ்டர் இன்டர்வல் தான் பிடிச்சிருக்கு உண்மையாலுமே. நான் புண்டை. சரி ப்ரோ, எல்லாம் கனடா நீங்க பேசுங்க. கனடா நீங்க பேசுங்க. அவர்தான் கனடா. அவனுக்கு வந்துட்டு மாஸ்டர் இன்டர்வல் தான் அவனுக்கு. ஆமா உண்மை உண்மை. நான் வந்து நான் சொல்லிடுறேன், லியோ இன்டர்வல் கேட்ட கேள்விக்கு நான் மாத்தி சொன்னா இது ரைட். ஒரு போட்டோ வச்சு எப்பவுமே காட்டுனதே கிடையாது. இல்ல ஆக்சுவலி மாஸ்டர் இன்டர்வல் சூப்பர், லியோ இன்டர்வல் பெஸ்ட், அவ்வளவுதான். நம்பர் 1 தான் கோட். ஆமா லோகேஷ் பண்ணதுல எல்லாமே ஒருத்தர் எலிவேஷன் காட்டணும். அது சண்டை காட்சிகள் இல்லாம பியூர் ரைட்டிங்ல கிரியேட் பண்ணதுல நான் ஒற்றை டயலாகா புடிச்சிட்டு நீங்க பேசுனீங்களே, அதுக்காக ஏன் ஒரு டயலாக ரிப்பீட் பண்றது, ஒரு ஃபேன் பாயா ஒரு ரிப்பீட் பண்றது தப்பாங்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன், வேற ஒண்ணு. அது கரெக்டா யூஸ் பண்ணனும் சையத் ப்ரோ. சும்மா இது இல்ல எஃபெக்டிவா இல்ல. அந்த டயலாக புடிச்சிட்டு நீங்க வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்காக. இல்ல சையத் ப்ரோ, அந்த டயலாக் எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லவா? எனக்கு யாரு மியூட் போட்டது? எல்லாம் விட்டோபா தான் விட்டோபா முன்னத்தை விடியா பேசவும் மாட்டேங்கிற, மைக் ஆன் பண்றான் அப்பப்ப, டப்புன்னு ஊம்புற மைக்கை மியூட் பண்ணிக்கிற. இல்ல எவனோ எவளுக்கு மூடிட்டுறா, எவனோ எவளுக்கோ லைக் போட்டா நீ ஏன்டா அழுவுற? உனக்கு லைக் எடுக்காதீங்க, செருப்பால அடிப்பேன். நான் இந்த நாய் அப்பல இருந்து இதே தானே பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டு தான் இருக்க சுரேஷ் ப்ரோ, அவன் கேட்க மாட்டேன்றான். சொல்லிட்டு தான் அப்பயே முன்னே சொன்னேன், நீ திட்டு வாங்கி சாவு, உன் தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டோபா இல்ல ஆன சீரியஸ் நீ வந்து அந்த கேர்ள்ஸ் ஐடி நேம் இங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாத. அங்க போய் ஏன் பேரை டாக் பண்ணி விட்டுட்டு இருக்கான். டேய் இவனை லைக் பண்ண வேணாம்னு சொல்றான், இவன் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு புளுத்தி. ஆஃப்லைன்ல ஒரு லவ், இங்க வேற வந்து பொண்ணுங்க ஐடியில கமெண்ட் போட்டு யாரு அட எச்சக்கல கபோதி. ஆமா ப்ரோ, ஏன் ப்ரோ அப்பலாம் டாக் பண்றீங்க? அதெல்லாம் தப்பு ப்ரோ, அப்பலாம் பண்ணாதீங்க. சோறு தான திங்கற இல்ல நீங்க கமெண்ட் கபோதி புறம்போக்கு. அந்த பொண்ணுக்கு நான் நமக்குள்ள திட்டிக்காதீங்க, அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன் அவளை. அபியூஸ் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். பீஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையில சொல்றேன், நீங்க இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து தரக்குறைவா பேசுறது என்னால அனுமதிக்க முடியல. உங்க கருத்து என்ன? உங்களுக்கு நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் இருக்கணும் இல்ல. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க சரி ப்ரோ.
என்ன எனக்கு புரியல எமோஷன்ஸ். நான் உங்களுக்கு என்ன இது பண்ணணும்? நான் பீஸ்ட் பார்டரை தாண்டி பீஸ்ட் வந்தேங்கிற வேற லெவல் ஆமா படம் bro. ப்ரோ, பார்டரை தாண்டி ஆமா வந்தவனுக்காக ப்ரோ. ஒரு படம், ஐயோ பார்டருக்குள்ள இருக்கிறவனுக்காக ஐயோ ஒரு படம், அவரு தியேட்டர் பக்கத்துல வீடு ஒரு இருக்கிறவனுக்காக ஒரு படம். அப்படி பண்ண ஆஹா முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு ஐயோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் பார்டர் தாண்டி வந்தான்றதுக்காண்டி அவனுக்கு பெரிய படம் கொடுங்க, நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள உட்காந்தானு நினைச்சேன். அப்படி சொல்லல. அவன் 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 மனக்குமுறல கொட்டிக்கிட்டு இருக்கும் எனக்கு போது மட்டும் பிடிக்கல. நீங்க Shut up, you அப்படி Sachin. இருந்தா பரவாயில்ல Don't teach your father how to fuck. அந்த படம் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது உண்மை. அதை நீங்க வந்துட்டு இல்ல, நீங்க ஒரு பக்கம் நீங்க கைட்ட கட்டி இழுக்கிறீங்கல்ல, அது வேணான்றேன். நீங்க இல்ல ப்ரோ சச்சின் ஓட்டு எடுங்க அதுக்காக நீங்க ஒரே வந்து நிமிஷம் மாஸ்டருடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் என்னால அனுமதி ஏத்துக்கொள்ளவே முடியாது. அதெல்லாம் ப்ரோ பீஸ்ட் எத்தனை பேர் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு ஓட்டு எடுங்க ப்ரோ. சிம்பிள் முடிஞ்சு. பீஸ்டே ஒர்க் ஆகல, அப்புறம் என்னத்த ஒர்க் ஊதப்பட்டு ஆகுது? ஓட்டுது. விட்டோபா சில்லற இல்லடா. டேய் சப்புடா. விட்டோபா உனக்கு சச்சின் இந்த மாதிரி மதன வந்து மதன உன்னுடைய போக்க நான் நெக்ஸ்ட் வந்து டைம் வன்மையா ஜாவித் உண்மையிலே ஜாவித் உள்ளபடியே நெக்ஸ்ட் டைம் கண்டிக்கிறேன். ஏதாச்சும் நேத்து சைத் லியோவை ப்ரோ ஒன் டேமேஜ் செகண்ட் பண்ணிட்டு ப்ரோ. இருந்தேன், இன்னைக்கு பீஸ்ட டேமேஜ் பண்ணிட்டு ஜாவித் இருக்கேன். நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வேற சைத் ப்ரோ ஒன் ஒன் நிமிஷம். செகண்ட். புலிய டேமேஜ் ஜாவித் பண்ணுவியா? நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ரியாவை டேக் பண்ணி விட்டுரு இந்த முண்டிய. அவ்வளவுதான். அவன் வந்து ஓத்துட்டு போடுவான். ஏய் ஆமா அன்னைக்கே கரெக்ட். திட்டு வாங்கிட்டானுங்க. ஓட்டு அப்புறம் சாவனாங்க. ப்ரோ நான் அன்னைக்கே ப்ரோ திட்டு வாங்கிட்டானுங்க. அன்னைக்கே வாங்கியிருப்பான், மிஸ் சரி ப்ரோ, ஆயிடுச்சு. நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ப்ரோ. நிறைய இங்க அவருக்கு கூட படம் பண்ண வர டேரக்டர்ஸ் வந்து லாஸ்டா அட்லி, முருகதாஸ் அண்ட் லோகேஷ் டு சம் எக்ஸ்டென்ட் ப்ரோ. மித்தபடி அவரோட ஸ்டார்டம்ல சவாரி பண்றதுக்கு தான் ப்ரோ எல்லாருமே வராங்க. வந்து அவரை யூஸ் பண்ணி அவர் நம்பர்ஸ் கொடுக்குறாரு ஒரு பக்கம், இந்த பக்கம் நீங்க வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டா அவங்க ஃபுல்லஸ்ட் கொடுக்கல ப்ரோ. அது எனக்கு அந்த வருத்தம் இருக்கும். நான் நம்பர்ஸை வந்து நம்பர்ஸ் லை பண்ணாது. அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆமா சச்சின், நான் வந்து அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆளோட நம்பர்ஸ் என்ன ஆகுமோன்னு பயந்து அந்த படம் பார்த்துட்டு, யாராவது எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு அந்த படம் பார்த்துட்டு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இதாவது அடுத்த நாள் கேஜிஎஃப் வேற வந்து பார்த்துட்டு நானு என்ன ஆகுது. கேஜிஎஃப் டூன்ற ஒரு யானை பின்னாடி இருக்கு. இந்த படம் வந்துட்டு இது கூட சண்டை செய்ய விட்டுருக்கானேன்னு எனக்கு ஒரு கொலை நடுங்கிருச்சு. ஆனா அவரை தனியாளா கட்டி இழுத்து வந்து தமிழ்நாட்டுல அவனுக்கு 100 கோடி இந்த படம் பண்ணுதுன்றது ஒண்ணுமே இல்ல. மொரட்டு ஸ்டார்டம். அதெல்லாம் இந்த படத்தை வச்சு சொல்றேன்ல, அது வேற கணக்கு. அதான் சொல்றேன், அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் என்ன கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு பயந்த படம் பீஸ்டே நானு. அதனால அந்த நாயெல்லாம் தயவு செஞ்சு முட்டு கொடுக்காதீங்க, யாருமே முட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. முட்டுலாம் இல்ல, கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க சச்சின் சொன்னதுதான் உண்மை. உண்டாம அவனுங்க எது கேட்டாலும் ஒரு டைலாக் சொல்றாங்க, டைம் இல்லன்னு சொல்லிட்டு சுண்ணியதுக்கு அந்த படமே பண்ண முடியாது. ஆர்ஜபல் சொல்லிட்டு அடி போட்டு இறக்கு. லோகேஷ் கனகராஜ் அந்த தாயிலையும் சேர்த்துதான் அடிப்பேன். லோக்கி வேணும் அவனும் பெரிய பூலாம் இருக்கிறது. எனக்கு அவனையும் பிடிக்காது. இங்க வந்துட்டு எப்படி தெரியுமா இருக்கு, இல்ல இவனா நீ இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும் கலர். எப்படின்னா லோகேஷ் வந்து எப்படின்னா டைம் கொடுத்தா நல்லா எடுத்துருவாப்ல. அந்த கேட்டகரியில செருப்பால் அடிக்கலாம் அந்த சுண்ணி அம்மா. இல்லம்மா, நீ அப்படி செருப்பால டக்குன்னு அடிச்சிட முடியாது. நீ கொஞ்சம் டைம் கொடு அவருக்கு. அதான் கார்த்தி சொல்றேன். கார்த்தி இப்போ வந்து தளபதி படம் சைன் பண்றாங்கன்னா அது எப்படின்னா ஒரு கார் ரைடு மாதிரி. நீ வந்து அவரோட ஃபேன் பேஸ் என்ஜாய் பண்ணுவ. நீ வந்து அவரோட அட்டென்ஷன் என்ஜாய் பண்ணுவ, அந்த ப்ரெஷரை என்ஜாய் பண்ணுவ. ஆமா ஆமா ஆமா, விக்ரமை விட லியோ நல்லா தான். கேளு கார்த்தி, நீ வந்து அவரோட ஃபேன் பேஸ் என்ஜாய் பண்ணிக்குவ, அவரோட எல்லா பிரிட்டி ப்ரிவிலேஜையும் என்ஜாய் பண்ணிக்குவ. தளபதி கிடைக்கிற அட்டென்ஷன் உனக்கு கிடைக்கும். அவருக்கு ப்ரெஷர் வந்துட்டு மொரட்டு ப்ரெஷர் உன் மேல போடுவாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு ராஜா கணக்கா ஃபீல் பண்ணுவேன். நம்ம மேல இவ்வளவு பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஒண்ணும் இல்ல கேட்டா லோகேஷ் கனகராஜோட சொல்லு ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். லோகேஷ் கனகராஜோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தளபதி ஃபேன்ஸ் மட்டும்தான் கமல் ஃபேன் கண்டுக்கிட்டாங்க. இல்ல அந்த எச்சப்பையன் கடைசியா வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனான்ல, அது அப்படி நம்மள வச்சு நம்ம சுண்ணியை பிடிச்சு நடந்தப்போ சுண்ணியை பிடிச்சு அதெல்லாம் வச்சு செய்யணும்டா. அந்த டைம் இல்லன்னு சொன்னா தெரியுமா,
இல்ல சுரேஷ் அண்ணா, இல்ல அவன் அவன் அப்படி சொல்லிட்டு போனது கடைசியில என்ன இம்ப்ளை ஆயிடுச்சுன்னா இவருதான் வந்து டைம் இல்லைன்னு டைரக்டர்ஸ்க்கு அந்த சொன்னது கூட ப்ரிவிலேஜ் இல்லடா. கொடுக்க இப்போ மாட்டேங்கிறாரு. ஒரு 650 crores கலெக்ட் பண்ணி கொடுத்த படத்தை எவனோ ஒரு 10 பேர் வந்து சுத்தம் செகண்ட் போட்டு ஹாஃப் நல்லா கேட்டுட்டாங்க. இல்லைன்னு சொன்னதுக்காக வந்து ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் பாரு. அதெல்லாம் செருப்ப கிட்ட அடிக்கணும். இல்ல அவன் மூடிட்டு இருந்திருக்கலாம். இந்த நாய் வேற ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் அந்த போயிட்டு அங்க ஒரு உட்காந்து விஷயம் டைம் மட்டும் சுத்தி என்னால ம். ஒத்துக்கவே முடியாது. ஏண்டா உட்கார்ந்து நாங்கெல்லாம் 6-7 தடவை பாக்குறோம், பிடிக்காம உட்காந்து பாக்குறோம். எனக்கு எதுக்கு அவன் மேல அவ்வளவு வரணும்னா அந்த பவானி கேரக்டர்னால எனக்கு அவ்வளவு வரணும். பவானி காட்டல என்ன உனக்கு பண்ணுமோ. ஏமா பவானி கேரக்டர்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் போதுண்டா, இதுக்கு மேல ப்ரோ கற்பழிக்க வேணாம் வெயிட்டேஜா படத்தெல்லாம். ரொம்ப வெயிட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால சண்டை அதெல்லாம் வேண்டாம். படம் நல்லா ஒரு வில்ல ஆன்டகனிஸ்ட் நல்லா இருந்தாதான் உனக்கு வந்து ப்ரொட்டகனிஸ்ட் அவரை மீட் பண்ணும் பொழுது அது ஃபயர் அதனாலதான் பத்திக்கும். மாஸ்டர் இதுக்கு வந்து மேல துப்பாக்கி டாப் வரைக்கும் வச்சா போய் இல்ல வீடியோ ஒரே ஒரு அடிக்கிறாங்க. நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். நல்லா எழுதுறதுக்கு அடி, நல்லா எழுதுனதுக்கு அடிச்சு அதான் நல்லா எழுதுறதுக்கு அடிக்க கூடாது கார்த்தி. கலரு அதுல கூட அப்படி ப்ரோ ஒரு இல்ல பண்ணக்கூடாது. ப்ரோ சீன் அந்த கேரக்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கும் ப்ரோ. மாஸ்டர்ல பவானி பேருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பா பாரு. ஏன்டா நீ பிறக்கும் போது உங்க ப்ரோ அம்மா அது நான் முரட்டு கவுந்துச்சு முரட்டு பார்த்திருந்தியா? டைலாக், முரட்டு டைலாக் ப்ரோ அதெல்லாம் அது. ஆமா. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, ப்ரோ நான் செதறி என்ன சொல்றாரு இந்த எவன்டா அவன் பாலு பவானி? அப்படின்னு. ப்ரோ செதறிட்டேன் ப்ரோ அந்த டைலாக் கேட்டு. அந்த முரட்டு மாஸ்டர் டைலாக்லாம் எப்படி விஜய் யோசிச்சாங்க அது. அது இன் கண்டினியூஸ் ஒன்று சொல்லுவாரு பாரு. நான் ஒன்னு சொல்றேன் அவன்கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு இல்ல இல்ல சொல்லிட்டு என்ன இல்ல தாண்டி ப்ரோ இல்ல இல்ல நீ இல்ல. ஏன்னா நான் முன்னாடி ஒரு சாவறதுக்கு 10 முன்னாடி ஒரு 10 பேர்த்து பேரையாவது போட்டுட்டு நான் சாப்பிடுவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. அதுக்கு அதுக்கு வந்துட்டு விஜிஎஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருப்பான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஆமா, அவர் ஸ்கோர் அந்த பண்ணுவாரு. சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சீன் ஆமா கண்டினியூ ஆகுதுருப்பான். சூப்பரா எவன்டா இருக்கும். என் மூஞ்ச பாட்டில் சூப்பரா அடிச்சது. இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதான் என்ன சச்சின் பண்ற என்ன பண்ற சச்சின் அப்படின்பா. இல்ல இன்னொரு சீன் பாத்தியா, அந்த அவர் கோபமா பேசுவார், இந்த பக்கம் நக்கல் பண்ணா பாரு குடிச்சுக்கிட்டு முடிய கொம்பு வரைச்சிக்கிட்டு பயங்கரமா இருந்துச்சு அந்த அதெல்லாம் dialogue. அல்டிமேட் சீன். ப்ரோ அதனாலதான் எனக்கு அழுதுட்டு அவங்க இருப்பாரு. அவன் கொண்ட லோக்கி மேல எனக்கு இல்ல அவ்வளவு இல்ல அவரே பயமா. அங்க இருந்து அழுதுட்டு இருப்பாரு ப்ரோ. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த சீன் அது. இவன் வந்து இங்க சூப்பரா சைட்ல குளிச்சிட்டு இருப்பான். செம்ம ஃப்ரேம் ஆனாது. தியேட்டர்ல பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு ப்ரோ தலை ஃபுல்லா அந்த இடத்துல இல்ல எல்லாமே விஜய் சேதுபதி தான் தலை ஸ்கோர் ஃபுல்லா பண்ணிருப்பான் ஈரமா நல்லா. இருக்கும். தலை மேல துண்டை போட்டு அவரை எப்படி பிடிச்சிருப்பான்னா அந்த தலைமுடியை எடுத்து தூக்கிட்டு பேசுவாரு. செம்ம அவன் வந்துட்டு மெதுவா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான் அவர் சொல்ல செம்ம சீன் அது. ப்ரோ அப்ப அவன் குளிச்சிட்டு இருப்பான் ப்ரோ. குளிச்சுட்டு வருவான் ஆமா குளிச்சிட்டு ஆமா இருப்பான். ஆமா. ப்ரோ குளிச்சிட்டு தான் அந்த இருப்பான். சீன் வரமாட்டான். குளிச்சுட்டு குளிச்சிட்டு இருப்பான். தான் நீங்க இருப்பான். சொல்ற சீன் வேற, குளிச்சுக்கிட்டு ஆமா இருப்பான். நீங்க சொல்ற சீன் வேற, நான் சொல்ற ஓ அது குளிச்சுட்டு முடிச்சிடும் அந்த சீன்ற சீன். தலை தோட்டுற சீன். அது வேற. இது இது வந்து கழுத்துல துண்ட போட்டு இது பண்ணுவானே, யாரா பவானின்னு கத்திய வச்சுட்டு போவான், அதானே சொல்றீங்க? அதேதான். இல்ல இல்ல அது டாய்லெட் அது போயிட்டு வருவான். டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு வருவான். வருவான் தலை ஃபுல்லா ஈரமா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அவன் தலை தொட்டிக்கிட்டே ப்ரோ ராத்திரி நேரத்துல குளிச்சுட்டு ஆமா வருவானோ? குளிச்சுட்டு நைட்ல அது. தலையை தொட்டிக்கிட்டே வருவான் ப்ரோ. தளபதி வந்து ஒரு ஓகே ஏங்க ஓகே சரி ஓகே ஓகே. ப்ரோ. அந்த சரி சரி இடத்துல சரி. இன்னொன்று ஓகே. செம்ம ஒர்க் என்னன்னா, தளபதி லைட் ஆஃப் பண்ணுவார். எப்படி ஆஃப் பண்ணுவார்னா பல்பை திருவிக்கிட்டே வருவார். இல்லை பல்பை லைட்டா திருவிக்கிட்டே வருவார். ஒரு பல்பா ஆமா 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 ஆமா. எஸ் எஸ் எஸ். ஏய் ஒண்ணும் இல்லடா, ஒரு சீனு அந்த கார்ல ஸ்லோவா வரப்ப பக்கெட்டை கையில தொங்க விட்டு அதெல்லாம் தெருக்கு கிளாசி முரட்டு ஃப்ரேம் கிளாசி. ஆனாலும் சச்சின் ஆனா நல்ல சீன். ஃப்ரேம் சரியான அந்த ஃப்ரேம். அந்த சொல்ல கலர் போனா கிரேடிங்கும் செம்மையா இருக்கும். இல்ல அந்த சீன்ல எல்லாம் கலர் கிரேடிங் வந்து நொறுக்கி இருப்பான். சத்தியம் சூரியன் அப்படியே லைட் சத்தியம் சூரியன் இது சொல்ல மதன் நான் ரொம்ப நோட் பண்ணேன்டா அது. அது ரொம்ப நோட் பண்ணேன். மதன் எனக்கு நீ சொல்ல மியூச்சுவல் ஃபீலிங் அப்படி இருக்குது எனக்கு. அந்த சீன் வந்து ஒரு மதன் மாதிரி கிளாஸியா இருக்கும். லியோ விட மாஸ்டர் தான் ரொம்ப கம்மி டைம் இருந்துச்சு லோகேஷ் ஒர்க் பண்றதுக்கு, எழுந்திரிச்சு ஷூட் போறதுக்குமே. ஆனா அங்கதான் அதுலயும் 50 நல்லா 50 பண்ணிட்டான். போயிட்டானே. இல்ல அங்க இருந்தானே 50 50 எனக்கு தமிழ் சினிமால முதல்ல 50 அவன் 50 பெரிய மயிறு. அவன் எனக்கு என்ன அங்கதான் 50-50 தெரிஞ்சுச்சு. 100% எனக்கு ஆனா புரியல. எனக்கு மாஸ்டர் ரொம்ப அப்பல நல்லா இருந்தே அவன் மேல இருந்துச்சுடா. வன்மம் இருக்கும். அவ்வளவு கம்மி டைம்ல நல்லா பண்ணியிருந்தான் அந்த படத்தை. சூப்பரா பண்ணியிருந்தான் அந்த படத்தை. நல்லா வச்சிருந்தான். இவ்வளவு டைம் கொடுத்துமே லியோ லைட்டா ப்ரோ ஆனா அவன் செம்மையா பிராண்ட் பண்ணியான் லோக்கி. அவனை தன்னை நீட்டா வந்து பொறுமையா பேசி விஜய் அண்ணன் இந்த பக்கம் அழுகுனி சிரிப்பு சிரிச்சு நல்லா ஃபேன்ஸ் ஏத்திக்கிட்டான். இங்க இருக்க பல பைத்தியக்கார கூதியானுங்க அவனுக்கு கண்ணியா மாறிட்டானுங்க. அக்கா போ. கருத்துக்களை கச்சிதமா கவுகிறீர் கெட்ட போங்கள். வார்த்தையில கிழிக்கிற விட்டு யார கிழிக்கிற? இல்ல மியூச்சுவல்ங்கிற பேர்ல இவங்க வந்து லோகேஷ திட்டினா டென்ஷன் ஆகுறாங்க, அனிருத்த திட்டினா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன புரியல. இவனை தொட்டா அவங்க அந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவானே, ஜாவேத சொல்றான்டா அவன்.
ப்ரோ ஏய் நான்லாம் ஜாவித் அட்லி இந்த கண்ணு அணில் ஓகேவா? நாமளே அவங்களுக்கு அது தெரியும். அதுலயே சில ஒரே நிமிஷம். குஞ்சுங்க வந்து இல்ல ப்ரோ, கோவஸ்ட் இருக்கிற ஒட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அதுலயே கனடாவுக்கும் தெரியும் நான் யாரு ஃபேனுன்னு. டேய் ஏன்னா பல நான் சம்பவம் நடந்திருக்கு குரூப்ல. அதேதான் இல்ல நாங்களும் இல்ல கேக்குறோம். நீ யார் ஃபேன்ரா நீ? அட்லி நான் லோகேஷ்னு அட்லி வரப்ப ப்ரோ. அட்லியை சம்பந்தம் இழுத்து போட்டு அயலானுக்கு எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. ட்வீட் அட்லி சம்பந்தம் எடுத்த போட்டு. எல்லா படத்தையும் ஃபிளாப் அவன் இரு கீழே ஆக்குறானுங்க. இரு இருப்பான் இரு ப்ரோ. இதுக்கும் ஒரு 10 பேரை திட்டணும். அட கிறுக்கு புரியுங்களா? இந்த சிவகார்த்திகனை சப்போர்ட் பண்ணான்ட்டு நம்ம ட்ரால் பண்ண வீடியோ நம்மளே எடுத்து போட்டு நான் உழுசு வீடியோ என்ன பைத்தியக்காரன் ட்விட்டர்ல அதெல்லாம் ஒன்றும் மேல மென்டல் சொல்றீங்க ப்ரோ. கொண்டைங்க. என்னடா பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதுலயே. இல்லடா கலரு டோபா இல்ல குடிக்காத எவனும் நீயே பொண்ணு நிறைய சிவகார்த்திகேயனை இல்ல எவனுங்க திட்டு. கலர் பண்ணுறானுங்க ப்ரோ. ஊர் சுத்தாளுங்க. நிறைய பேருக்கு அந்த வீடியோ அப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இவங்களே வந்து படம் போட்டு காமிக்கிறாங்க. இந்த இவங்களே அந்த தற்கொலை வீடியோ வாங்க எடுத்து இந்த புண்ணாம மாதிரி எடுத்து ஒருத்தன் போட்டு வந்து இது பண்ணுங்கிறானுங்க. நம்ம ஆளை டேய் வந்து இல்லடா இந்த மாதிரி அதுல ஒருத்தன் பேசியிருக்கான் வந்து இருடா ஒரு பாருங்கன்ட்டு. நிமிஷம். இந்த கலரு ஒரு நீ நிமிஷம் முன்னாடி அப்பப்போ புத்தாத்தனமா டேய் ஒரு பேசுடா. நிமிஷம் இருடா மூடிட்டுடா டோபா. இன்னும் 8 டேய் நிமிஷம் தான்டா இருக்கு சூப்பர்டா. பிரேக் எனக்கு. இந்த புண்டை ஒண்ணு 2 ஷார்ட் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ண விட்டோமோ முடியாது தானே என்னால. ஈஸியா அடிச்சு போடுறீங்க எல்லாரும். இல்லனா கேஸ் ப்ரோ. இன்னைக்கு ஒரு வெள்ளை சட்டை போட்டு கார்த்தி ஒரு நிமிஷம் இரு கார்த்தி. வெள்ளை சட்டை போட்டு ஸ்டேஜ்ல கலாய்ச்சிட்டு இருந்திருக்கான் வேட்டைக்காரனை. அந்த வீடியோல ஆமா. இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். சத்தியமா ஃபர்ஸ்ட் இது டைம் ப்ரோ இவனுக்குலாம் நேத்து எப்படி நானும். நீங்க நடந்தது. ஃபேன் ஆகி ஒரு சப்போர்ட் ட்வீட் எல்லாம் அண்ணா அதை போடுறீங்க? எதுக்கு இங்க எடுத்து யார் அயலானுக்கெல்லாம் சப்போர்ட் எனக்கு ட்வீட் புரியல. போட்டா? என்னது? ஓ போடுறான் நம்ம சைடுல நிறைய பேர் அங்கிள் போடுறானுங்க. அங்கிள் ப்ரோ உங்களுக்கு புரியுதா 37 இல்லையான்னு கோடி தெரியல. 40 கோடி எல்லாம் போடுறானுங்க. கேமே புரியல உங்களுக்கு. பவர் கட்டம். கேம் பண்ணி ப்ரோ தான் புரிய இல்ல வைங்க ப்ரோ. பாப்போம். ப்ரோ அதை தான் ப்ரோ நேத்து சொல்றேன். அவரு மதன் ப்ரோ சொன்னாருல்ல சொல்லுங்க ஒரு தலைவரே. நான் சொல்றேன் ஜாவிது. திருப்பி ஒருத்தன் எஸ்கே டாபிக் வேணடா. இல்ல எஸ்கே ப்ரோ டாபிக் வேணாம். இந்த ஒரே நிமிஷம் மாஸ்டர். இல்ல சையத் ப்ரோ, இந்த லியோ கேமராமேன் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் என்ன ப்ரோ. மாஸ்டர்லயே அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார் ப்ரோ சத்யன் அது சூரியன். தனி டாபிக் ப்ரோ. ஒரு நாள் ஓடும் ப்ரோ. தனி அது நம்ம ஒரு நாள் டாபிக். அடிப்போம். இன்னைக்கு இல்ல இல்ல டேய் ஒரே மனோஜ் ஒட்டுக்கா போட்டு பரமஹம்சா அடிக்கலாம் இஸ் நம்ம. நாட் ஓவர் ரேட்டட். அவர் ப்ரோ உண்மையிலேயே ரொம்ப அடுத்த அது மனோஜ் ஓவர் ரேட்டட் டெக்னிக்கலி தான். சவுண்ட் அவன் பயங்கர சவுண்ட். அது நாரடிக்கு ஒழுங்காவே கேமராமேன் பண்ணலாம் அவரு. சரி புண்டை மூடு. நாரடி வேற என்ன ஒண்ணு பண்ண முடியும் சொல்லு. நாரடி நல்லா என்ன தான்டா பண்ணலாம்? பண்ணிருந்தான். நல்லா நாரடி அது ஒரு ப்ரோ ஷார்ட் ஒரு வீடியோ வைட் ஆங்கிள் ஷாட் போட்டிருப்பாரு. 2000 பேர் ஆறதையும் கேமரா காட்டியிருப்பான் வைட் கொடுத்தா ஆங்கிள் போட்டு. பிசி ஸ்கிரீன் ஆன் அப்பா பண்ணிடு. அதெல்லாம் ஜிகே விஷ்ணு வேற லெவல்ல காட்டியிருப்பான் அந்த 2000 இல்ல பேரை ப்ரோ கூப்பிட்டு. டேய் நீங்க உனக்கு வந்து ஒரு குறுக்கடான ஒரு இடத்துல 2000 பேரை காட்டணும்டா. ஒரே மூடுறா நிமிஷம் விட்டப்பா. சையத் ப்ரோ. நான் இவனே விட்டு போட கேமரா வேற இருங்க level இவன் இருப்பான். அவனை சையத் குறை ப்ரோ சொல்றான் கேட்டதுக்கு வந்துட்டு. ஆன்சர் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஒருத்தன் நீ ஸ்டாண்டப் காமெடியில நீ ட்ரோல் பண்றானா, நான் அவனை நான் எதிரி ஆக்குவேன்னா என்னையோட மடப்பேன் எவனும் இருக்க மாட்டான் ப்ரோ. நான் திரும்பவும் சொல்றேன். அவன் சரி நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன். நான் பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன். சொல்லுங்க நீ உன் கேள்வி எனக்கு ப்ரோ. வெல் இதே அண்டர்ஸ்டுட். மாதிரி உன் ஸ்டாண்ட் அப் புரியுது. கேளுப்பா சொல்லுங்க கண்ணு கண்ணு. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஸ்டாண்ட் அப் காமெடியில ஒண்ணு இது பண்றானா இல்லையா, அவனை வந்துட்டு நீ எதிரியாக்குனா நம்மளை விட மடப்பே ஆமா. யாரும் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அவனை ஆதரவாளன் ஆக்காத, அவனுக்கு சப்போர்ட் கொடுக்காத, கடந்து போங்கிற. நம்பர்ஸ் நீ ஏன் ஆதரிச்சிட்டு இருக்கிற? நம்பர்ஸ் அவனை பெரிய பொழுத்தி நீ ஏன் பேசுறீங்க? நம்பர்ஸ் டயர் 2 டயர் 3 டயர் மெர்காடு கண்ணாடின்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு புரியல. நம்பர்ஸ் எனக்கு பேசுறோம் ப்ரோ. அப்பயே அவன் நீங்க ட்ரிஷாக்க நம்பர்ஸ் பேசுனீங்க. பேசும்போது ஏன் அப்பயே பேசாத. ட்ரிஷாக்க உனக்கு உன்னை எதிர்த்தவன் தெரிஞ்சுச்சா இல்லையா? அவனுடைய பெருமையை கூட நீ ட்ரிஷாக்கு ஏன் பேசாத. பேசுனீங்க? நம்பர் இருந்தா ட்ரிஷாக்கு என்ன, ஏன் மண்ணாங்கட்டி இருந்தா என்ன? ட்ரிஷாக்கு அவனோட ஏன் நம்பர்ஸ் நமக்கு தேவையே ட்ரிஷாக்கு இல்லையேடா. ஏன் அவன் என்னவோ ப்ரோ பண்ணிட்டு போறான் அவன். அது ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறோம் சுரேஷ் ப்ரோ. அவன் நம்பர் தேவையில்ல. அவன் யாரு அவன் என்னவானா நமக்கு என்ன. அந்த டாபிக் தனியா எடுக்கும்போது அதுக்கு ஒரு ட்வீட்டை போட்டு இந்த படம் தான் இப்ப முந்திட்டு இருக்கு, டேய் இந்த அந்த படம் சுரேஷ் அண்ணா முந்தல எதுக்கு அப்படின்னு ஒரு ஏன் ட்வீட் நிமிஷம் ஒரு சுட்டு நிமிஷம் போடுறதெல்லாம் செய்தி? ஏன் கன்றாவி. சுட்டு செய்தி சுரேஷ் போடுறீங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் சுட்டு ட்ரிஷாக்கு செய்தி ஏன் போடாதீங்க. பேசுனீங்க அப்போ? ஐபிடிவி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐபிடிவின்னு அதை எதுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம்? நம்ம ஐபிடினா அப்படின்னா என்ன அது என்னன்னு சொல்லுங்க. டேய் இங்கதான் நாங்க அது படம் பார்க்க யூஸ் பண்ணுவோம்டா. என்னன்னே இது தெரியாது. அது டெலகிராம் மாதிரி தான். ஓவர்சீஸ் டெலகிராம் யாரா அது. நாங்க யாரா இங்க அலிபாய்? இந்த அலிபாய்னா யாருன்னு எனக்கு கூட தான் தெரியும். தெரியல. நான் இங்க ஐபிடிவின்னு ஒரு கனெக்ஷன் இருக்குண்டா. அது $10 $12 காசு முரட்டு கொடுத்தேன்னா கூடாது. யாரா அலிபாய் தான் யாரு? அந்த படமே நம்ம ஒரு ஊர்ல இதுடா. ப்ரோ போக்கிர்லாம் வைப்பு ப்ரோ. அவரு என்ன அவன் என்னடா படமே என்னைய கல்குலேட் பாத்துட்டு தான்டா அவரு. என்ன லவ் அது பண்றியா? சர்வ டைலாக். அதான் அதெல்லாம் டேய் விட டாக்டர் என்ன படமே லவ் கல்குலேட் பண்றியா? தான் அவரு. படத்துல இழிவு டைலாக் இல்லையா? என்ன பார்த்தா கூட தான் எதிர்த்த வீட்டு மாமா மாதிரி இருக்கு. ஆகா போல வரட்டு கொண்டு விடாத படலாம். டைலாக் எல்லாம் விளாண்டு ஒரு பாருங்க. ஒரு டைலாக் டெம்ப்ளேட் அதெல்லாம். பக்கத்துல ஜு 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 ஜு. எந்த ஒரு டைபாடி பக்கத்துல என்னடா பைல்ஸாடா? ஜாவிது நட்லான் பக்கத்துல அவன் உட்காந்துருப்பான்டா. எதிர்த்தாப்புல ஆனந்த நினைச்சாலே சிரிப்பு வருது. டேய் ஜாவிது சிரிக்காதடா டேய், காதுகுள்ள வேற மாதிரி புசு இருக்குடா. புசு புசுன்னு அது நினைச்சாலே சிரிப்பு. என்னன்னா
என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு வேலை பார்த்தா இப்ப இவன்ட்ட காசு நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லி இவனை போடுறேன்னு அதுக்கு ஒரு லுக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் சான்ஸே இல்லடா. அப்பெல்லாம் சிறு இல்ல ப்ரோ அந்த டைலாக் உப்மா சொல்லிட்டு கிசு ப்ரோ போயிரு. உப்மா ஃபேமிலி மூஞ்சில மூஞ்சில வந்துட்டு எந்த புண்டையா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லடா, அதே மாதிரிதான் ஆமாமா உட்கார்ந்து அவன்கிட்ட போய் அலிபாய் தெரியாத உனக்கு அப்பா வந்து விடு விடு செத்து அவன்கிட்ட போய் அந்த படமே வந்துட்டு அது உட்கார்ந்து இந்த படத்துல எல்லாருமே பண்ணிருப்பாங்கடா. அக்ஷீனா இருக்கட்டும், சுரேஷ் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும். இந்த சீன் அந்த ட்ரெயின்ல நாசர் வந்து கூஸ் பம்ப்ஸ் கிளப்பிட்டு போயிருவாரு. பிரகாஷ் சொல்லுவான் வலிச்சா கத்த கூடாது அடக்கிக்கணும். சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் மனிஷ் ஒரு இடத்துல இருந்துகிட்டே இன்னொரு இடத்துல இருப்பேன்னு சொல்லுவாரு. அப்ப அசின் வந்து திட்டிப்போ இப்ப சொல்லுவாரு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி அந்த மனுஷன் அந்த படம் ஃபுல்லா விளாண்டுப்பான வச்சு அது ஒரு மாதிரி ஒரு படமே வந்து எவனை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு அந்த படம் ஃபுல்லா. அந்த தக் லைஃப் படம் அது படமே. அது எனக்கு அதனாலதான் சைட் ப்ரோ எனக்கு காண்டாச்சு. அந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு டைலாக் எடுத்துட்டு வந்து அங்க வச்சான் பாரு அந்த திருப்பி அங்கேயே வந்துருச்சு. ஆமா உனக்கு புரியாதுடா சச்சின். அது 2 நாள் டிராவல் அதெல்லாம் விட்டுரு. படத்தை வந்து எடுத்தா அந்த டைலாக் வருமே நீ காசு கூட எவனே நான் போடுறேன் சொல்றேன். அதுக்கு ஒரு லுக் விடுவாரு. அத வந்து ஆனந்தராஜ் பார்த்து சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு லுக் விடுவாரு. அவனு மென்டலி என்னடா பண்றோம். சரியான சீன் ப்ரோ. சஞ்சய் நீ பெரிய டிராமால இருக்கே பீச் அவன் ரொம்ப ஆமாமா இதே பாத்துட்டு அங்க பாத்துட்டு இங்க இருக்கிறவன் இந்த படத்தை பாக்கதான் அவ்வளவு தூரம் போனேறான்னு கேட்டான் எனக்கு எப்படி இருக்கும். அதனால சொல்றேன் யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்க தேவையில்ல. 2 நாள் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் புரியுது. 2 நாள் டிராவல் பண்ணி பார்க்க போறது இந்த அண்ணனை. அதுல படம் நல்லா இருந்தது. உங்களுக்கு சாரி எனக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஐ மீன் நல்லா இல்லைன்னு நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். பீஸ்ட் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பத்தி பேச்சே கிடையாது. பேச்சே ஸ்கிரீன் பிளே தான். அதான் சொல்றேன். நீங்க வந்து அது வந்து அந்த ஹைப் கூடான ஸ்கிரீன் பிளே இல்லடா அப்படிதான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பீஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. 150 கோடி கிராஸ் பண்ணிருக்குது. 150 கோடி கிராஸ் பண்ணிருக்குது. நல்லா தான் இருந்துச்சு படம். டீசென்ட்டா போச்சு. அந்த சீனை மேல அமைச்சிருக்கேன் பாருங்களேன். மொரட்டு சீனு ப்ரோனா இதுதான் சத்தியமூர்த்தி அப்படி இன்னொன்னு சொல்லணும்டா. ஒரு பக்கம் இந்த ஆளு லீட் ஹீரோவா அந்த ஒரிஜினலை தூக்கி சாப்பிட இவர் லீட் ஹீரோவா வேலை பார்த்தா பிரகாஷ் ராஜ் வந்து ஒக்கடும் சரி போக்கிரியும் சரி அவன் அந்த ஒரிஜினலை தூக்கி சாப்பிடுற மாதிரி தளபதிக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துருப்பான். அது ஆமாடா கில்லிலடா முத்துப்பாண்டி அது வந்து ஒரிஜினலோட தூங்க விடாம இருக்கிற சீனை பண்ணிருப்பான் பாரு. அது ஒரிஜினல் இல்ல படத்தை ஒரிஜினல் முந்திரமே எடுப்போம்ன்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க ரெண்டுமே. கில்லியும் சரி போக்கிரியும் சரி. அது பிரபுதேவ எடுத்தான் பாரு இந்த படத்தை. மொரட்டு படம் ப்ரோ. போக்கிரினா வந்துட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பூரி ஜெகன் கண்ணும் எந்ததா பொண்ணும் எந்ததா அதுல எல்லாமே டெம்ப்ளேட்ரா. அதுல ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்தே டெம்ப்ளேட் தான்டா அந்த படம். மேஜிக் பண்ணி கஞ்சா பாக்கெட் வந்து இது வடிவேல் பாக்கெட்டுக்கு போயிரும். அவன் சீன் முடிச்சோன்னா பிஞ்சா அப்படின்னு தூக்கி ஹலோ இருங்க அந்த சீன் வடிவேல் ஒரு சைடு போட்டுருப்பான். வடிவேல் ஒரு பக்கம் கலக்குவான். ஆமா வடிவேல் ஒரு சைடு பிச்சு உதறுவான். கோட்டட் படம் ப்ரோ. ஆமா வாசுருதி போலாம் அது ஒரு டெம்ப்ளேட். இன்னும் அதெல்லாம் நிக்குது லைஃப் லாங் அதெல்லாம். ப்ரோ அந்த படத்தோட ஹைலைட்டே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ். அதுல பாண்டு இருப்பான்டா அவன் கூட ஒரு டெம்ப்ளேட் தான்டா. பாண்டு அது வடிவேல் கூட வருது மண்டே அந்த கூட அப்புறம் அந்த குள்ளனா வருவான அவன் அதெல்லாம் இன்னும் டெம்ப்ளேட்டாவே தான் உட்காந்துருக்கு. ப்ரோ சுரேஷ் ப்ரோ அந்த படம் யுத்தாமேன் சொன்னா போதும். யுத்தாமேன் வந்து டோல் மை ஃபேவரட்.
வசந்த முல்லையும் சரி. ப்ரோ நீங்க அந்த ப்ரோ ட்ரெயின் ஃபைட் சுரேஷ் எப்போ ப்ரோ வரும்? நீங்க ட்ரெயின் ஃபைட் ப்ரூட்டாலிட்டி கிளைமேக்ஸ் இல்ல பாட்டு சுரேஷ் ப்ரோ நீங்க ப்ரூட்டாலிட்டி தானே அதுக்கு கேட்டீங்க. மேல அந்த படத்துல ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும், அதோடயாவா ப்ரூட்டலா எடுக்கணும்? என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தவனை புடிச்சு அப்படியே வச்சிருப்பாரு, ட்ரெயின் வந்து எடுத்துட்டு போகும். அதுதான் ட்ரெயின். அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ட்ரெயின்ல அந்த பார் இருக்குல்ல, அது எப்பவுமே தலைக்கு மேலதான் இருக்கும். இதுல மட்டும் தான் பார்த்தோன்னா கண்ணு கீழே காட்டியிருப்பான். மேல காமிப்பான், பார்க் மேல கண்ணு வரும். கண்ணுக்கு மேல அதுதான் கண்ணு வந்து பாருக்கு மேல வரும். ஆக்சுவலா ட்ரெயின்ல எப்படின்னா அது ஹைட்டா இருக்கும், தலைக்கு மேல இருக்கும். அது ப்ரோ சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அந்த கண்ணு காமிக்கிறது. கோல்கொண்டா ஃபோர்ட்ல ஒரு ஃபைட் வரும், தளபதிக்கு வந்து அசின் ப்ரொபோஸ் பண்ண வருவா. இல்ல சச்சினா, அது எப்படின்னா அடிக்கிறத பார்த்தா இன்னொரு ட்ரெயின் மேல அசின் வந்து ஒரு பயப்படமாய் நடிப்பா. அவளும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த படத்துல வந்துட்டு எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. அந்த ஒரு லேடியை திட்டுவாளே, என்னடி வாத்துக்கோழி மிரட்டல் கோழின்னு இருக்க. ஆனா போக்கிரி தான் அந்த இன்டர்வல் சீன் மரட்டு சம்பவம் bro. அந்த ஒரு ராவா இருக்கு மரண்டா. ஓ அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் தானே இன்டர்வல். அதுதான் இன்டர்வல். இப்ப சொல்லு ஐ லவ் யூ எப்படி சொல்லுது அவன் சொல்லுவான். அந்த படத்துல ஏன் தெரியுமா உங்களுக்கு இன்டர்வல் ஞாபகம் இல்ல? ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் அப்படிதான் இருக்கும். தெரியாதுடா அந்த படம். இது எவனுக்குமே தெரியாது அந்த இன்டர்வல் எதுன்னு. சுரேஷ் பாபு அவர் சொல்ல அவரு சீன் அது மாஸ் தான், அது எலிவேஷன் தான், அப்படிதான் இருக்கும். போனல ரீரிலீஸ் போனதே தெரியல டைம் பட்டுன்னு வெளில வந்துட்டேன். எல்லா டைலாக்கையும் சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டீங்களே, பொண்ணு என்று கண்ணு என்று பொண்ணு என்று அப்படின்னு வர்றேன். சொல்லிட்டேனே, நான் சொல்லிட்டேனே எப்பயோ. அந்த இடத்துல வந்து இல்லடா சஞ்சய், அவ ப்ரொபோஸ் பண்ண வந்திருப்பா. அந்த சண்டையை முடிச்சுட்டு நான் போக்கிரி இல்ல கிரிமினல் அவர் கண்ணு என்னெல்லாம் ஒரு மாதிரி செவந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணுல ஃபுல்லா தண்ணி தேங்கி நிற்கும். அவ அந்த சீன்லாம் கொடூரமா இருக்கும். அவளை பயப்பட வச்சிருப்பாங்க. பிரபுதேவா டைலாக் எழுதிருப்பான், யார் டைலாக்னு தெரியல. பிரபுதேவா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மட்டும்தான் படத்தை டைரக்ட் பண்ண. உப்புமா ஃபேமிலி குடும்பம் மொத்தமா உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களாடா. சுத்துறானே. அந்த பாட்டு வந்து அந்த படத்துல மூஞ்சி அவர் அப்படிதானே வச்சிருப்பாரு, ரியாக்டே இருக்காது. அந்த படத்துல நார்மல் டைலாக் கூட மூஞ்சி அப்படிதான் இருக்கும் ப்ரோ. அந்த மனுஷன் அந்த படத்துல வந்து சிரிக்க மாட்டாரு, முறைக்க மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு. ஸ்டேபிள் ஃபேஸ் வச்சு ஆனா படம் ஃபுல்லா அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் படம் ப்ரோ. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்துட்டு அது ஒரிஜினலுக்கு கிரெடிட் கொடுக்கணும் தான். ஆனா அந்த படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடியணும் தெரியாது ப்ரோ, பறக்கும் படம். ஆமா, எல்லி ஒரு ஜோன்னா இது ஒரு ஜோன் ப்ரோ, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை ப்ரோ. அது ஃபன்னு, இது வந்து அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் ஃபன்னு. தக்கு ரிப்ளே தக்கு பண்றதெல்லாம் தக்கு. அவன் பேச ஆரம்பிப்பான். யாரோ வி பிரபாகர் யாரு, ஒரே நிமிஷம், வி பிரபாகர் யாரு, அவர் தான் டைலாக். வி பிரபாகர் தெரியல. இல்ல சுரேஷ் ப்ரோ, அந்த மீட்டிங் பண்ற சீன்ல பேச ஆரம்பிப்பான். மானந்தரா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அவனை பாத்துக்கிறேன். என்னென்ன பாக்குறேன்னா ஆமா அவன் கூட இன்னொருத்தரப்பா இருந்திருப்பான் மீச வச்சுக்கிட்டு. அந்த தாஸ் அவன் ரியாக்ஷனுக்கும் தளபதி ரிப்ளேக்கும் செமையா இருக்கும். ஆனா அந்த சீன்ல கேமரா ஒரு செமையா இருக்கு. எப்படி அந்த லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும், க்ளோஸ் ஆங்கிள். நேத்து வந்து பச்சா என்னையே மிரட்ட எப்போ வந்தோன்றது முக்கியம்டா. புல்லட் எப்படி இறங்குதுன்னா முக்கியம் அப்படின்னு சரக்கு சரக்கு. அந்த படம் வந்து அதெல்லாம் அந்த படம் தான்டா சல்மானுக்கே பிரேக் கொடுத்துச்சு. இல்ல சச்சின், அது இன்னொரு மாதிரி சொல்லலாம். அந்த படம் வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 படத்தை கூட எல்லாரையும் ஒன்னா இருக்க வச்சது, அவர் விட்டு போகாம இருக்க வச்சது கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட் ஃபேஸ் வந்தப்போ கூட அந்த படம் வந்து அப்படி ஒரு இம்பாக்ட் எல்லாருக்கும். விட்டு போக கூடாது தலைவனை அப்படின்னு டைட்டில் கார்டுல ஆரம்பிக்கும். டைட்டில் கார்டுல வந்து பைக் ரேஸ் பண்ணுவாங்க. அந்த பைக் ரேஸ் பண்ணி ஒரு டைட்டில் கார்டு வரும். வந்து படம் பிச்சுட்டு என்ன அந்த படத்துல வந்து இங்க வந்து எனக்கு லாகா இருக்கு, இங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த படம் போறது அந்த படம்லாம் வந்து அதுல
இது போக்கிரி பொங்கல் ஆடி இருப்பாரு. அதையும் ஒரு வித்தியாசமா ஆடி இருப்பாரு அந்த படமே. இல்லடா அது ஒரு வைபான படம்டா அது. டெலிபோன் பூத்துல காமெடிலாம் பங்கமா பக்கம் டெலிபோன் பூத்துல டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி கன்ஃபார்ம் ஆச்சு செத்தடான்னு ஆச்சு. அதுல கட்சி வேற வச்சுட்டு இது பண்ணுவாரு. ஐயோ போயிட்டு இருக்கும் அந்த சீன். அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருக்காது. அந்த போலீஸ்காரன் இருப்பான்ல, மஞ்சு நம்ம ஃபேமிலி டாக்டர் நம்பர் என்ன அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி டாக்டர் நம்பர் கேட்கறது, அதெல்லாம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான். பட் ஆனா சூப்பரா இருக்கும். அது அப்படியே உனக்கு சிரிப்பு ஏற்படுத்தும். ஆமாமா. சரி, ஆனா போக்கிரிலாம் இப்ப திரும்ப வந்தா நான் செம்மையா இருக்கும் ப்ரோ. அப்ப வராம இப்ப வந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த படம். ஒண்ணும் இல்லடா, இப்ப நம்மள ஒரு குரூப் கேக்குதுல, எல்லா தளபதி படத்தையும் கடிக்கிறீங்க, நீங்க நியூட்ரலா நியாயப்படுத்திக்கிறதுக்காண்டி கடிக்கிறீங்க. கில்லியை யாராலையும் கடிக்க முடியாது, போக்கிரி யாராலையும் கடிக்க முடியாது, துப்பாக்கியை கடிக்க முடியாது, கத்தியை கடிக்க முடியாது, மெர்சல் டு சம் எக்ஸ்டென்ட் கடிக்க முடியாது. அப்படி எடுக்க வேண்டியதானே நீ மாஸ்டரே கடிக்க முடியாதா? இல்ல நீ படம் எடுக்க வரது மாஸ்டரே கடிக்க முடியாதுடா. நீ படம் எடுக்க வரது அவர் எடுக்க மாஸ்டர் கடிக்கிறீங்களா டேய்? அநியாயம் பண்ணாதீங்கடா. ஆல் டைம் ஃபேவரட்ரா மாஸ்டர்லாம். சுரேஷ் அந்த படம் வந்தப்ப எப்படி கிடைச்சானுங்க தெரியுமா? என்ன சுரேஷ் சொல்றீங்க? ஒரே படத்துல அடுத்தடுத்து 2 எலிவேஷன் வச்ச படம் இது வரைக்கும் எந்த படத்துலயுமே கிடையாது. ஒரு ஸ்வாக் எலிவேஷன்னா ஒரு மாஸ் எலிவேஷன், ரெண்டுமே. மனுஷன் பஸ் பின்னாடி இருந்து ஓடி வர்றதுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் கிடையவே கிடையாது. அந்த மனுஷன் ஓடினாலே அது படம் ஓடிடும். இல்லடா சஞ்சய், இன்னொரு சீன் தெரி கூட சொல்லுவேன். தெரி கூட ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு சொல்றேன், அட்லிய நீங்க கோயில் கட்டி கும்பிடனாலும் அவன்லாம் கடிக்காதீங்க. நான் திரும்பியும் சொல்றேன், அவன்லாம் வந்து சினிமோகிராஃபி கான்ட்ரிபியூட் பண்ணதுன்றது வந்து ஹையஸ்ட் லெவல். அவனை வந்து முருகதாஸ்க்கு அடுத்தபடியா. இல்ல ப்ரோ, அட்லி ஒரு படத்துக்குள்ள இந்த ட்ரீசர் கட் எடுத்துட்டு வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் தெரியல வைப்பான் பாருங்க, வேணாம். அது மெர்சல்லையும் பண்ணிருப்பான். நீ மெர்சல்லையும் அந்த கிளிம்சஸ் ஆமா, மெர்சல்லையும் விட்டபா கால்ல இருக்கா. அது எப்பனா வெற்றிமாறன் ஹிந்தில வருது. இன்டர்வல் பிளாக் எப்படி வரும் தெரியலையே, எப்படி வருது இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல்ல. எப்படி சொல்ற, சிம்பிளா இருக்கும் ப்ரோ, ஆனா பயங்கரமா இருக்கும். இந்த வாயில கை வருந்தவன் அது ஒரு மூஞ்சி, அந்த மூஞ்சி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. நான்லாம் பார்க்க மாட்டேன் படத்தை. இல்ல மாத்துவான், இதே மாதிரி நான் பாப்பேன். அதான் வாய்ப்பே இல்ல பார்க்கறதுக்கு. நான் பாப்பேன். சஞ்சய், அந்த ஆர்ச்சரி சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் போட்டு தளபதி அடிச்சுக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப அடிப்பான். அவர் சின்ன பையன், ஸ்டூடெண்ட், அடிக்க கூடாதுன்னு. அப்புறமா அவன் கையை பிடிச்சி அடிச்சேன், நீ செத்துருவேன்னு. அது சரியா இருக்கும். அதுதான் அந்த மாதிரிதான். நாம நிறைய படம் இருக்குடா அந்த மாதிரி. இவனுங்க சொன்னா நாம ஒரு படம் பிடிக்கலாம் உடனே நம்மள இது பண்ணிடுவானுங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, கொடுத்த லெவல். நான் அதான் சொன்னேன், அடிக்கடி நானும் ஜெயேஷும் டைம் பாஸ்ல பேசும்போது அவர் அப்படி நம்மளை வளர்க்கலையேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது வந்துட்டு கொடுத்த படம்லாம் வந்துட்டு உனக்கு ஆல் டைம் கோட் மாதிரிலாம். உனக்கு துப்பாக்கி, கத்தி, போக்கிரி இல்லைன்னா உனக்கு அந்த மாதிரி ஃபேன் பேஸ் பார்த்து வளர்ந்தவங்க யாருக்குமே அப்படி ஒரு லெவல் யாருக்குமே இல்லை. இவரோட கம்பேட்ரியாட்ஸ். ஆனா ப்ரோ வேட்டைக்காரன் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கணும் ப்ரோ, ஆனா வரல, ஏன்னு தெரியல. வேட்டைக்காரன் தெரியலடா, எனக்கு அந்த படத்துக்கு மேல அவ்வளவு அபிமானம் இல்லடா, அது மேல ஏன்னு தெரியல. ஆனா இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேட்டைக்காரன். என்டர்டெய்னர் தான். அதை பத்தி இவ்வளவு நம்ம பேசுறோம். இப்போ போக்கிரிய பத்தி சீன் பை சீன் பேசுறோம்ல, அந்த அளவுக்கு உனக்கு அந்த வேட்டைக்காரன் தான். வேட்டைக்காரன் மிஸ். ஆனா அது சம படம். வேட்டைக்காரன் ரொம்ப பிடிக்கும். அந்த வாடான்னு சொன்னோன்னு ஒரு கையில அந்த காப்பு ஏறும் பாருங்க. அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் கட்டு இந்த சொல்ல கட்டி. இப்போ நம்ம தியேட்டர்ல போய் உட்கார்றோம் சரியா, போய் உட்கார்ந்த உடனே படம் ஆரம்பிக்குது, டைட்டில் கார்டு வருது சரியா, அப்பவே உனக்கு எப்ப இந்த படம் தோணல இந்த படம் சூப்பரா இருக்கும்ட்டு? அந்த அது மாதிரி எப்ப தோணுச்சு? படம் பார்க்கலாம், தளபதி படம். ஆமா.
எனக்கு வந்து கத்தி எனக்கு அந்த எனக்கு கத்தி வந்து ஷோர் ஷாட்னு எப்போ தெரிஞ்சுன்னா, அந்த அவர் வந்துட்டு அந்த சொல்லுவார்ல, தப்பிச்சு போய் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது 15 மினிட்ஸ்னு சொல்லுவான். அப்புறம் 20 சொல்லுவார். அது அவங்க நார்மலாக ஒரு இன்ட்ரோ வச்சுருந்தா அவர் செல்லுக்குள்ளே இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கணும். ஆனால் அவரை ரன் பண்ண விட்டுட்டு அங்கேருந்து ஜம்ப் கட் பண்ணி திரும்ப செல்லுக்கு போவாங்க. ஓகே, அப்போவே இந்த படம் வந்துட்டு நல்லா எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தோணுது. உனக்கு கத்தி ஒரு டீஷர்ட் தெரியுமா? அந்த டனல்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அது வந்தோடனே எல்லாரும் கலாச்சானுங்க, என்னடா டீஷர்ட் இது அப்படின்னு. மியூட் போட்டார். அனிருத் வந்து ஒரு அன்னன் கமாடிட்டி. மியூட் போட்டுறா, மியூட் போட்டு மியூட் போட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்கலடா. அத நீயே போடலாமேடா. என் கையில போன் இல்லையே. கபோதி போன் கீழே இருக்கு, காதுல ஏர்பாட்ஸ் இருக்கு. நாங்கெல்லாம் படுத்துக்கிட்டு தான் பேசுவோம். மியூட் பண்றானா பாரு. பண்ணி எடுத்துட்டேன்டா சுன்னி, நீ பேசுறா. பண்ணி எடுத்து பேசுற கெட்ட வார்த்தையா பேசுற. அது ரைமிங்க வேற பேசுறோம். செய்யதூர கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? மாஸ்டர் பத்தி லைட்டா தான் கிளாஸ் எடுத்தேன், அதுக்கே கோச்சுட்டாரு. அவர் வந்து அந்த டைலாக் என்ன நேரம் அங்க போயிட்டாரா? நம்ம எல்லாம் காண்டாயிட்டோம், ஏதோ என்னோட கம்பேர் பண்றீங்கன்னு. என்னடா இது? யார் மைக்குடா? நான் மியூட் பண்றேன், என் மைக்கு தான் நினைக்கிறேன். ஒருத்தரா பேசுங்கடா. இப்ப சொல்லுங்க யாராவது. என் மைக்கு தான், நான் போயிட்டு வரேன், நீங்க பேசிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா மெர்சல்லே அந்த ஏர்போர்ட் சீன்லாம் வேற லெவலா இருந்தது. அதோட ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த படம் நின்றும். உங்களுக்கு மெர்சல் எப்படி சொல்றது? ஓஸ்டா சஞ்சய் என்னதுடா? மியூட்ல இருக்கேன்டா. எனக்கு உந்து தாண்டா ஜாவித் உந்து தாண்டா. வெளிய போயிட்டு வாடா. எனக்கு ஓகே. கமெண்ட்ல ஒருத்தர் போட்டுருக்காரு. கேக்குதா? இன்னைக்கு போகி மனசுடா, அதெல்லாம் மாட்டதே இன்ட்ரோல. கத்தி படமே கோட்டு தான். காயின் ஃபைட் நம்பர் 1 தளபதி. காயின் ஃபைட் தளபதியோட நம்பர் 1 ஃபைட். மாஸ் பிஜிஎம், அதுல சவுண்ட் மிக்சிங்கு, வாய்ஸ் மிக்சிங்கு. ப்ரோ அதுல அவனுக்கு இந்த பணத்து மேல உட்கார்ந்து இருப்பார்ல, கரெக்டா அந்த லைட் ஆன் ஆகும். இவன் வந்து அந்த கத்தியை வந்து நம்ம சீவனுக்கு ஒரு சவுண்ட். அதெல்லாம் ஒரு சோலு. ஒருத்தர் அடிக்க அடியாளங்களே சொல்லுவாங்க, நான் சபானா பாடியில மூவ்மெண்ட் இல்லைன்னு. அங்க பாடுறா ஒரு சிலையா. அதுதான் ரைட்டிங். நீ நார்மலா ஒரு ஃபைட் வச்சுட்டு போயிடலாங்க, அவனே சொல்றான் நான் சபானா பாடியில மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவான். அதெல்லாம் கோட் ரைட்டிங். அதெல்லாம் இல்ல சுரேஷ் ப்ரோ, இன்னொன்னு சொல்றேன். அது கிளைமேக்ஸ்ல எல்லா கமர்ஷியல் படத்துலயும்
குத்துனா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா குத்திருவாரு. அவர் கான்சியஸ் இல்லாமயே இருப்பாரு. அது மாதிரியே ஃபைட் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அவர் தலையை அடிச்சிட்டு வந்து ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா கமர்ஷியல் படத்துல அதுல குத்துனதெல்லாம் அந்த ஒண்ணும் கண்டுக்க ஃப்ரேம், அந்த மாட்டு வண்டி, மாட்டாங்க. அந்த வீல் ஆமா. சுத்தும், ஓகேவா? அப்படியே ஒரு வீல் கான்சியஸ் அதெல்லாம் போகும். ஃப்ரேம், அப்படியே தலையை அதெல்லாம் அடிச்சிட்டு சரியான வருவாரு. ஃப்ரேம். அதெல்லாம் ஜார்ஜ் அது செம்மையா சீரியஸா இருக்கும். நம்ம பாராட்டவே இல்லை பெருசா. அதுக்கப்புறம் ப்ரோ அவன் தான் தெரியும் பண்ணியிருப்பான், தெரியும் மிரட்டி விட்டுருப்பான். அதுதான் ரெண்டுமே வேற லெவல் தான். மெர்சில அவன் பண்ண வேண்டியதுதான். ஏதோ ஒரு கால் ஷீட்னால இஷ்யூ ஆயிட்டு இவன் பண்ணுவான். அது யாருனால? விஷால்னால. ஆக்சுவலி அட்லி 2 படமே அவனை வச்சுதான் பண்ணான், ஃபர்ஸ்ட் 2 படம். அதுக்கப்புறம் ஜிகே விஷ்ணு அவன் ஃபைன் பண்ணா, அவனை வச்சே ஓட்டிட்டான் ஃபுல்லா. ஆனா விஷ்ணு இதோ அனிருத் இப்ப பெரிய மியூசிக் டேரக்டர் சொல்லி சுத்திட்டு இருக்கானே, நாங்க குடுக்கலன்னா அவன்லாம் பிச்சை தான் எடுத்துருக்கணும். அவனுக்கு மிகப்பெரிய பிரேக்கு கத்தி தான் ப்ரோ. அன்னைக்கு மிகப்பெரிய பிரேக்கு கத்தி தான். அவனுக்கு அவ்வளவு பெரிய படம், கமர்ஷியல் படம் போட முடியும்னு பண்ணி அந்த படம் தான்டா இந்த 4வது படம் அவனுக்கு. அது கரெக்டா சொல்லணும்னா 4வது படம் கத்தி. ஆமா. சூப்பரா போட்டானா அந்த படம். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 வெள்ளைக்காரங்க வருவாங்கல்ல அந்த நியூஸ் சேனல்ல இருந்து, அந்த ஃபைட் சீனுக்கு ஒண்ணு போட்டிருப்பான். அங்க போகும் அந்த தண்ணி அதுல கத்திய ஜாவித், அதுல கத்திய சுரட்டுவார் தெரியுமா? அந்த 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 அப்படியே அது வேற அந்த ஆமா சன்லைட் ஷேடோல அப்படியே அது ட்ரெய்லர்ல கூட வரும். அது அப்படியே சுரட்டுவார். செம்ம சீன் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த படத்துல. அது அந்த டன்னல்ல இருந்து அதுல ஒரு நியூஸ்ல காட்டுவாங்க ஜாவித். அந்த அந்த ஸ்டார்டிங் ஃபைட் சீன் அதுல ஒரு ஃபன் கூட பண்ணுவாரு. என்னம்மா அப்படின்னு பண்ணுவாரு. அதெல்லாம் செமையா இருக்கும். அந்த ஃபைட்டே பயங்கரமா இருக்கும். அவர் பண்றது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவாரு. அதான் அவரோட மாசே. எதுவுமே அவர் ஃபேஸ்ல தெரியாது. அவர் ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும். அந்த செட்டு ஒர்க்கும் செம்மையா இருக்கும். அந்த சேகர் பிரசாத் தானே, அவர் தானே பண்ணிருப்பாரு. ஆர்ட் வந்துட்டு லால்குடி, இளையராஜான்னு ஒரு பையன் ஒருத்தர். கிளைமேக்ஸ்லாம் செமையா பண்ணிருப்பாரு. அந்த விவசாயிகளோட அந்த இது தேர் கத்தி பார்த்தேன்னா உனக்கு கலரே இருக்காது. அந்த படம் வந்து ஒரு ஒரு கிரேயிஷ் கலர் டோன்லேயே ஓடும் அந்த படம். ஏன்னா அந்த படம் வந்துட்டு எப்படின்னா அது உனக்கு கலர்ஃபுல்லாகவோ உனக்கு கலர் பேலட் பயங்கரமாகவோ காமிச்சா அந்த படத்தோட இதுக்கு உனக்கு ஈடு கொடுக்காது. அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆனால் நீ அந்த படத்தில் அவரோட ஸ்டைலிங்லாம் சூப்பராக இருக்கும். அவர் வந்து வெறும் ஷர்ட் பேண்ட்டே போட்டிருப்பாரு. ஆனால் அந்த ஷர்ட் பேண்ட்லாம் வந்துட்டு அவருக்கு எடுப்பாக இருக்கும். டிஷர்ட்ல அதிகமாக இருப்பாரு ப்ரோ. டிஷர்ட்ல கம்மியாக இருப்பார். நீ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் ஹோம் போகிற வரைக்கும் தான் டிஷர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிஷர்ட்டே போட மாட்டாரு. நீங்க இல்ல இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு ஷர்ட்ல மாறும். அந்த படத்துல கொஞ்சம் தான் ஃபன் சீன் இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. அந்த காசை அவர் சீரியஸா மாறினதுக்கு அப்புறம் டி-ஷர்ட்ல கம்மியாகி ஃபுல்லா ஷர்ட் தான் இருக்கும். அது வரைக்கும் மிக்ஸடா இருக்கும். டாடி டாடி சச்சின் அந்த படத்துல அந்த பேக் காசு வாங்கிட்டு அந்த பேக்ல இருந்து ஃபுல் காசு எடுத்து கையில எடுத்து வீசுவாரு பாத்தியா? ஆமா அந்த படத்துல என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ரொம்ப கம்மிடா. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மீன்ஸ் அது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு சிரிக்க வைக்கிறது அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த படத்துல அவரு இறங்கி காமெடி பண்ணிருப்பாரு. ஆமா அதான் சொல்றேன்ல, அந்த அலு வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த சட்டைய ஃபர்ஸ்ட் பட்டன் கைட்டுவா இருப்பாரு. கைட்டிட்டு இது பண்ணுவாரு. அந்த ஒரு ஃப்ரேம் எப்படினாக்கா எல்லாரும் சரி கோட்டெல்லாம் விடுங்க. குருவி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? குருவி தான் என் ஆல் டைம் ஃபேவரட் மூவி ப்ரோ. அந்த படம் வந்துட்டு அந்த படம் இவங்க ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ அந்த படம் வந்துட்டு இவங்க தான் ப்ரோ சொன்னாங்க எனக்கு ப்ரோ ஆன்லைன். குருவிலாம் மை ஃபேவரட்ரா, ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எனக்கு ஆதி பிடிக்கும் ஆக்சுவலா. ரொம்ப எனக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும்.
அங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அப்பனுக்கு ஒண்ணுன்னா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம். டயலாக்லாம் தலைக்கு தீ பிடிச்சிருக்கும். அந்த கோச்சாக்கு ஒரு டைலாக் வரும்ல கிளைமேக்ஸ்ல, அது அந்த அழுதுகிட்டே பண்ணிருப்பாரு. மலேசியா ஃபுல்லாவே செம்மையா காமிச்சிருப்பாங்க மலேசியாலாம். விவேக் காம்பினேஷன், தளபதி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அந்த படத்துக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ரேஸ் முடிச்ச உடனே டண்டானா டர்னான்னு ஒரு பேங்கர் வச்சிருப்பான் தரணி. டான்ஸ் டண்டானா டர்னா சரியான ஆமா. அது விவேக் வந்து அப்பப்போ எலிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் எப்போ வருவான் பிபி ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வருவான்னு சொல்லிட்டோன்னா அந்த தண்ணியை உடச்சிக்கிட்டு அது இருக்கும். அப்புறம் அந்த அவனை தளபதி லிஃப்டோட தண்ணிக்குள்ள இறக்குனதுக்கு அப்புறம் வெளியே வருவார்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு போகும்போது அப்பயும் விவேக் ஒரு எலிவேஷன் கொடுப்பான். அது விவேக் வந்து படம் ஃபுல்லா அவருக்கு எலிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது சூப்பரா இருக்கும். அது அப்புறம் அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு சண்டை வரும்ல, அப்போ ஒரு டைலாக் சுத்தி அடிக்கும். அது செம்ம டைலாக் தான். அது அந்த பஞ்சில இருந்து நான் ஒரு இந்த படம்லாம் நான் வெறுத்ததே கிடையாதுடா. இங்க சில இதெல்லாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓகே இவனுங்கலாம் வந்து இவ்வளவு கலாய்க்கிறானுங்கனாலாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன் அந்த படம். அதுல த்ரிஷாக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த கடப்பாக்கல போனதுக்கு அப்புறம் செம பண்ணா இருக்கும். அவர் கூட்டு போறதுலாம் கிஸ்குடு அதுல 2-3 சீனை தூக்கிட்டா எதுவுமே ஹேட் பண்ணதே கிடையாது. அந்த படம் ஆந்திரால டிராவல் பண்றதுதான்டா அது ஃபிளேவரே. அது ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி. அது புதுசான இடமா நிறைய பார்த்தோம் அந்த படத்தை வச்சு. அதுல ஜம்ப் தான் மைனஸ். அந்த ஜம்ப் தூக்குனா அந்த படம் அந்த படம் ஜம்ப்லாம் அந்த ஜம்ப் லிஃப்ட் ஜம்ப் படம் எனக்கு அந்த ஜம்ப்லாம் பெருசாவே தெரியலடா. எனக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆனதெல்லாம் லிஃப்ட் கூட ஓகே, ஜம்ப் தான். அந்த ஜம்ப் மோசமானதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு எப்போ தெரியும்னா ஆன்லைன் வந்து ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் ஓகே இது கலாய்க்கலாம்னு எனக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜம்ப் மட்டும் தவிர்த்திருக்கலாம். லிஃப்ட் சீன்லாம் செம்ம சீன் தான் இருக்கலாம். அதுக்கும் பிஜிஎம் வந்து இவர் விஜய் அதே மாதிரி சுறா இன்டர்வல் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? சுறா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். நான் வந்து வாட்டி போய் பார்த்துட்டு அப்புறம் அப்பா அம்மா யாரா சொல்லுங்க இன்டர்வல் சொல்லுங்க. நான் சொல்றேன் இருங்க இன்டர்வல் இருக்கு. நீ சொல்றே நான் சொல்லவா? சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. அதான் ப்ரோ இன்டர்வல் வந்துட்டு மோதல் முடிவு பண்ணிட்டேன்னா மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மண்ணாங்கட்டின்னு பார்க்க மாட்டேன். பாட்டு முடியும். முடிஞ்ச உடனே பாம் பிளாஸ்ட் வெடிக்கும். கரெக்ட் தான் ப்ரோ நான் சொல்றேன். என்னன்னு சொல்லவா? ஆக்சுவலா ஒரு சீனை விட்டுட்டீங்க. ஒரு சாமி சலாம் ஒரு மேல விழும், அத தூக்கிட்டு எழுந்து நிப்பான் மனுஷன். எலிவேஷன் அது. அந்த பாட்டு அதெல்லாம் இப்போ வந்துந்தா அதெல்லாம் சரியான எலிவேஷன். இன்டர்வல் பிளாக். அதை தொடர்ந்து படம் ஆரம்பிச்சோன்னா அந்த வில்லன் கூட பேசுறது அப்படிதானே இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா, அதுதான். அப்புறம் பேசி முடிச்ச இன்டர்வல் அப்புறமா தான் எனக்கு அவர் என்ன பேசியிருப்பாரு அதெல்லாம் தெரியும். ஆனா அந்த சீன் மட்டும் இன்னும் அப்படியே மனசு எனக்கு டயலாக் ஞாபகம் இருக்கு. என்னன்னா மாலை போட்டு நிப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் வந்து வெடி வெடிச்சு அவர் அந்த வெடி வெடிச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவாரு. பார்த்துக்கிட்டே மேல வான வெடியும் பார்த்துக்கிட்டே வருவாரு. டக்குன்னு வந்து பின்னாடி இருந்து தலையில அடிச்சிருவாங்க. பின்னாடி இருந்து தலையில அடிச்சுட்டு குடிசைக்குலாம் தீ வச்சு எரிச்சு அவரை ஒரு அன்கான்சியஸ் ஆக்கிடுவாங்க. அப்போ அவர் மேல சாமி சிலை வந்துடும். அந்த சாமி சிலையை தூக்கி நிப்பாட்டும் போது இன்டர்வல் கார்டு போட்டு அப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த வில்லன் வருவான். வந்துட்டு சொல்லுவாரு டவுட் இருந்துச்சு, இப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தலையில வந்து அந்த சிவப்பு கலர் ஒரு முண்டாஸ் கட்டுவாப்ல. அப்பதான் சொல்லுவாப்ல மோதல் முடிவு பண்ணிட்டேன்னா அதெல்லாம் எலிவேஷன். சாமி சிலையை தூக்கி நிப்பான், அந்த ஃபுல் சாம்பலோட எழுந்து நிப்பான் மனுஷன். அதெல்லாம் எலிவேஷன் தான். அப்புறம் அந்த கோட் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு கார்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும்ல, தமன்னாவும் இவங்களுக்கு கார்ல வந்து செம்மையா இருக்கும் ஹைவேல. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வரும், புறாலாம் மினிமம் கேரண்டி. அந்த படத்தை
சன் டிவியில் ஒரு நார்மல் சண்டே போட்டு கூட்டத்தை கூட்டிடுவான் சன் டிவி. ஆனால் மங்காத்தாவை போட்டு அவனால் கூட்டத்தை கூட்ட முடியுமா? இவ்வளோதான்டா ரேஞ்சு. அதே மாரி இந்த குருவியில வந்து அந்த ஜம்ப் சொல்ற மாரி சுறால வந்து இன்ட்ரோ அதான் வேற மாதிரி வச்சிருந்தானாக்கா படமே வேற மாதிரி போயிருந்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே செம்ம பாட்டு அது. எனக்கு இதெல்லாம் கண்டென்ட் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும். நான் வந்து 2014 தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா வந்தேன். ஃபர்ஸ்ட் 2014 எஃபி வந்தேன், 2017 ட்விட்டர் வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இதை ஓட்டுறாங்கன்னு வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது தப்பாகவே தெரியல. அந்த ஒரு ஸ்விம்மிங் பண்ணி வரதா இருக்கட்டும், குருவியில் குதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்து வளர்ந்த பசங்க தான். அப்போ நான் ட்விட்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதை ஓட்டுறாங்க அப்படின்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான்டா இவனுக்கு பேசி பேசியதான் பாதி ரசனையே மாறிடுது நமக்கு. எனக்கு அதுவே கடுப்பா இருக்குது. ஒரு படம்னா நம்ம நீட்டா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கா அவ்வளவுதான். அது பாக்கறத விட்டுட்டு இப்போ ரொம்ப நோண்டி நோண்டி இதுல ஏன் இப்படி பண்றான், அதுலயே அப்படி பண்றான், நம்மளே ரொம்ப நோண்ட வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அப்படி கிடையாது. நீட்டா என்ஜாய் பண்ணுவோம் ஒரு படத்தை. சரி, போட்டு அடிக்கவே மாட்டோம். பேருக்கு பிடிக்கும் எது? வில்லு வில்லு எனக்கும் பிடிக்கும். வில்லு வந்துட்டு எனக்கு டபுள் மீனிங்லாம் பங்கமா இருக்கும். எனக்கு வில்லு ரொம்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரீகலெக்ட் பண்ற மாதிரி அது ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த சாப்பர்ல சுத்திட்டு இருப்பாரு. ஓகேவா? அது ப்ரோ நீங்க போக்கிரியை பத்தி பேசுறீங்கல்ல, வில்லுல வந்துட்டு ஐஐடி கரக்பூர்ல எம்டெக் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மாசச்சூசெட்ஸ்ல வந்து அது வந்துட்டு சப்பையான நல்லா இருக்கும். நீ ஒரு மொளை மாதிரி நான் ஒரு முடிச்சு நீ ஒரு மொளை மாதிரி நான் ஒரு அதான் போக்கு. அதான் நான் யோசிச்சேன், போக்கரி எடுத்தா அதே ஆளாடா இந்த படத்தை எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு பிளாஸ்ட் நடக்கும்ல ஃபைட்ல, அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் அவனை 2 தம்பிகளை வச்சு அந்த சீன் செம்மையா இருக்கும். எனக்கு டக்குனு வில்லு வந்து ரொம்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ வேற படம் இப்போ சுறாவை ரீகலெக்ட் பண்ற அளவு கூட எனக்கு வில்லு வந்து இந்த சீனுன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. வில்லுலாம் எப்படி சொல்றது, அந்த டிஸ்க மாத்துவானுங்கல்ல பிரகாஷ் ராஜ் காமெடி சீன் கூட காமெடி சீன் கூட ஞாபகம் வருது. ஆனா அவர் தளபதியோட மாஸ் சீன் அதுதான். அதுல காமெடி சீன் எல்லாமே நல்லா உட்கார்ந்தது. அந்த ஆனா வந்து மெத்த சீன்லாம் உட்காரல. ஆமா மரசாமி தான் மத்த வச்சு செஞ்சிருப்பாரு. நயன்தாரா பாக்குற சீன் செம சிரிப்பா இருக்கும். அவர் அந்த தண்ணியில பில்லா சீனை கட் பண்ணானடா வடிவேலு. மை நேம் இஸ் பில்லா. பில்லா சீனை கட் பண்ணானா? இவன் ஆடி இருப்பான். இது இருக்குல்ல சூரியது ஒரு சாங் வருமே, என்ன சாங் அது? சுற்றுமிழி சூடரே ஆடுவான்ல. அதே மாதிரி வில்லுல வந்து பில்லாவை கலாச்சிருப்பான். மை நேம் இஸ் பில்லா. இந்த போலீஸ் அந்த சீனையே கட் பண்ணிட்டானுங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்க வடிவேல. அப்ப ஸ்டேஜ் மேல ஏறி தாடி காமிப்பாங்கல்ல, அப்ப என்ன பாட்டு ஆடுவான்? அங்க 2-3 பாட்டு வரும் ப்ரோ. கத்தால கண்ணால நினைக்கிறேன். ஆமா அது ஒரு பாட்டு. இது இல்ல இருக்கும் 3 பாட்டு. அந்த மஞ்ச சாரி கட்டிட்டு ஆடுவாங்கல்ல, அதுதானா? அது ஆடுவான். அப்புறம் எடுத்துட்டேன் 3-4 பாட்டு ஆடுவான் ப்ரோ. அதுல ஒரு மாடு கூட ஃபைட் வரும் ப்ரோ, அதெல்லாம் ஜாலியா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ தகிட கத்தால கண்ணால ஃபர்ஸ்ட். ஓகேவா? ப்ரோ என்ன ப்ரோ வில்லுல ஒரு சீன் கூட உங்களுக்கு தெரியாதா? என்னடா வில்லுல ஞாபகம் வரலன்னு சொல்றேன். இன்ட்ரோவே நல்லா இருக்கும். இன்ட்ரோ ஃபைட் நல்லா இல்லைன்னு சொல்லடா பக்தா, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குன்னு சொல்றேன். அது ஒரு சீன் இருக்கும், கண்டெய்னருக்குள்ள போட்டை வச்சு நிற்பாரு. இப்போ ஒரு பிஜிஎம் வேற போட்டு எப்படின்னா அந்த விநாயகர் சிலையில இருந்து தண்ணியில போயிட்டு அந்த அனிருத்துக்கு நாமினேஷனே தரலையா பிஜிஎம்?
எங்க ஜவான் ஜவானுக்கு என்ன நாமினேஷன் தெரியல, நீ என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாம பேசுற? ஃபிலிம் ஃபேர் ஃபிலிம் ஃபேர். சரி, கீழே என்ன ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு, கோட்ல வந்து 9-10 ஆக்ஷன் சீன் இருக்குன்ட்டு. ஆமா, அது இவனே சொல்லிட்டானே, திலீப் சுப்ராயன் யார் சொல்றாங்க. சொன்னா? அப்படியா? திலீப் என்னோட சுப்ராயன். இன்டர்வியூ பார்க்கல. ஆக்சுவலா அவன் அண்டர் ரேட்டடா, அவன் செம்ம எடுப்பான். திலீப் சுப்ராயன் அவன் படம்லாம் எனக்கு பிடிக்கும். எந்த படம்டா பண்ணிருக்கான் ஹரிஷ்? நமக்கு தெரியும் அவன் பண்ணியிருக்கான், திலீப் சுப்ராயன். ஹரிஷ்ல பாலாஜி, ஹரிஷ்ல பக்தன். ஓ பக்தாவா, சொல்றா. எனக்குன்னே பண்ண வேண்டியது, அவன் மைக் ஓப்பன்லே இல்ல. டேய் நான் வேற ஸ்கிரீன்ல இருந்தடா, சொல்றா. வடச்சென்னை. என்னது திலீப் சுப்ராயன் படம் கேட்கிறான், என்னென்ன படம் பண்ணி தெரியும் அவன் தான் பண்ணியிருப்பான். சரி, நம்ம அண்ணனோட சரி தெரியும் செம்மையா இருக்கும். செய்யறங்கடா கோச்சுக்கிட்டாரு. ஏன் கோச்சிக்கலாம் போலையா அவரு? கோச்சிட்டா போனாரு. அவர் எதுவும் வேலையா போனாரு. அப்புறம் எல்லாம் பேசிட்டு இதை விட்டீங்களே, அந்த பாட்டுல அந்த படத்துல வர எல்லா கோரியும் பிரபு தான் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான். கோரியோ அந்த படத்துல வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாடா ஓத்தான்ற மாதிரி ஆடிப்பாப்ல எல்லா பாட்டும். டோல் டோல்டா சாங்ல ரெட் கலர் ஷர்ட் போட்டு அது மட்டும் ஜாவிது, ஏன் செல்ல பேர் ஆப்பிள்ல பெரிய ஸ்டெப்பெல்லாம் இருக்காது, சிம்பிளா மெதுவா ஆடுவாப்புல. ஆனா கிரேஸ்ஃபுல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். அது மாம்பழம் வில்லுல என்ன ஃபெயிலியர் கேட்டலடா, இந்த போக்குரி அப்படியே அங்க எவன் நடிச்சானோ அப்படியே தூக்கி வில்லுல போட்டிருப்பான். அது அப்படியே அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் போகும்போது அது உட்கார்ந்துருச்சு அப்படியே. அது இன்னொன்னு அந்த கிளைமேக்ஸும் கொஞ்சம் சொதப்பல. அந்த சீமான் இருப்பான், வடிவேல் இருப்பான், ஆனந்த்ராஜ் இருப்பான். எனக்கெல்லாம் வில்லு ஃபிளாப்னே தெரியாது ப்ரோ. என்னோட ஃபேவரட் வில்லு ஃபிளாப் டு வாட்ச்ல எக்கச்சக்கமா பார்த்திருக்கேன். பட் அதுல வந்து இந்த சாங் இருக்குமே, டாடி மம்மி, அதெல்லாம் பயங்கர ஹிட். அது அப்புறம் இது ப்ரோ, அந்த பீச்ல ஒண்ணு வருமே, ஐயோ தீம் தன்னகத்தில்லானா, ஃப்ளைட்ல போவாரு, அதுல எல்லாமே ஹிட். அது கபிலனை கூப்பிட்டு வாங்கப்பா.